வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வாண்டிங்கான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹோட்டலில் சாப்பிட்டா மட்டும் சீஸ் அப்படியே ஊற்றுதே உள்ள அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அது எப்படி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் 1/2 கப் கார்ன் சேர்த்துக்கலாம். இதை ஒரே ஒரு சுற்று நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 3 வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச கார்ன் அப்படியே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் முழு கார்னு சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இதோட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் mozzarella சீஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து கோட்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கார்லிக் பேஸ்ட்டுக்கு நான் 3 பூண்டை மட்டும் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷேப்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி பாலாக இதை உருட்டிக்கலாம். கையில் ஒட்டாமல் வரணும். இதுக்கு நடுவில் 1 பீஸ் mozzarella சீஸ், அப்படி இல்லைன்னா ப்ராசஸ் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கவர் பண்ணி உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம கோட்டிங்கில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். mozzarella சீஸ் சேர்த்திங்கன்னா நூலாக பீட்சாவில் வர மாதிரி வரும். ப்ராசஸ் சீஸ்னால் நல்லா அப்படியே உருகி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் அதை அடுப்பில் வச்சுருந்திங்கன்னா சீஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். சீஸ் ஆயிலோட பட்டுச்சுன்னா தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கலர் மாறினதுக்கப்புறமா உடனே எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சீஸ் பால்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உள்ளே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் 2 சீஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். மிக்சிங்க்கு mozzarella சீஸும் உள்ளே வைக்கிறதுக்கு ப்ராசஸ் சீஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இப்படி வருது. ஸோ நீங்களும் இந்த சூப்பரான சீஸ் பால்ஸை ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எனக்கு தேங்க்ஸ் சொல்வீங்கன்னு தெரியும். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.